ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வின்டேஜ் சாரி வச்சு நம்ம ஒரு லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா ஒரு பெரிய பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாரியோட ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து கொஞ்சம் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. அது போக பல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர், அதில் வந்து பெரிய பெரிய மாங்காய் புட்டாஸ்லாம் போட்டிருக்கு. அது போக சாரியோட டாப் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன பார்டராகவும், பாட்டமில் நல்லா இந்த மாதிரி பெரிய பார்டராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி கிளைண்ட்டோட டிமாண்ட் என்னென்னா, அவங்க லட்டு குட்டிக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கிற மாதிரி ஒரு லாங் ஃப்ராக் இருக்கணும். அதே மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு சொன்னனால ட்ரெடிஷ்னல் மெத்தட் பட்டுப்பாவாடை சட்டை அதை மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கவுனை வந்து டாப் அண்ட் பாட்டம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பல்லு வச்சு ஜாக்கெட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பின்னாடி ஹுக் வச்சுருக்க மாதிரி அண்ட் பல்லுவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்காமல் கம்மியாக பல்லு வச்சுட்டு அண்ட் சாரியில் வந்து டாப் பார்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் அப்படியே வந்து ஃப்ரில் மாதிரி வந்து சின்னதாக கொடுத்துருக்கோம். அண்டு ஜாக்கெட்லேயும் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கவுன் ஃபுல்லாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்கோம். காட்டன் லைனிங் தான், குழந்தைங்களுக்கு எந்த விதமான உறுத்தலும் இருக்காது. ஸோ ஹை பஃப் கொடுத்து நான் ஜாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு லட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சாரியை வந்து கவுனை கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அழகு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம் ஆர் காண்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.